இது வரைக்கும் அவன் வாங்கின லஞ்சம் எல்லாத்தையும் ஆண்டி கிட்ட அப்படியே ஒப்பிச்சுதான். நிஜமாவா? இல்லையா பின்ன நான் தான் முக்கிய சாட்சியே. நாம நினைச்சதுக்கு மேல அவன் பணக்காரையா. ஆனா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது டாக்ஸ்ல இருந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சிராயா. நான் தான் பார்த்தனே அந்த காமெடிய. நாம கை கட்டி அவன் முன்னாடி நிப்போம், இவன் முன்னாடி என்னன்னா அவன் கை கட்டி நின்னுகிட்டு அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கான். கெஞ்சிராப்பார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்கள ஃப்ரெண்டாக்கிட்ட போல் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அவங்க பணத்தை என்னால காப்பாற்ற முடியுங்கிறதுனால என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த வாட்டியும் பீர் கேட்க போற? கொஞ்சம் அதிகமாவே கேட்கலாமே. லைப்ரரிய பெருசாக்கி புது புக்ஸ் வாங்கி போட சொல்லலாம். டிஃபரெண்டா கொஞ்சம் விளையாடுற பொருட்கள் வாங்கி போடலாமே. ஆமா, புக்கெல்லாம் எப்படி வாங்குவேன்? இது லைப்ரரிக்கு புக் வாங்கணும்னா நிறைய பணம் வேணுமே, அதெல்லாம் எப்படின்னு கேட்டேன். அவங்க கிட்டே பணம் கேட்போம். இல்லடா கண்ணா, அது மாதிரிலாம் வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் 6 வார்டன் வந்துட்டாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகலையே. அப்படியே எழுதி போட்டாலும் அரசாங்கத்துக்கிட்ட பதில் வராது. ஜெயிலோட செலவை வார்டன் அப்படியே ரொம்ப இழுத்து பிடிச்சு பண்ற மாதிரி காட்டிக்குவாரு. பட்ஜெட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்களா? நாம அரசாங்கத்துக்கிட்டே இதுக்காக ஃபண்ட்ஸ் கேட்டு எழுதி போடலாமே. அவங்களே 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சிறைச்சாலைக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது எழுதி போடுறதுனால ஃபண்ட ஓகே பண்ணுவாங்களா? இல்ல, உங்க அனுமதியோட நான் ஒரு கடிதம் எழுதி போடலான்னு இருக்கேன். போட வேண்டிய இடத்துக்கு எழுதி போட்டா கண்டிப்பா பதில் கிடைக்கும். அப்படி நினைச்சேன்னா உன் சந்தோஷத்துக்காக வேணா எழுதி போடு. உனக்காக நானே அனுப்பி வைக்கிறேன், போதுமா? ஆண்டி சொன்ன மாதிரியே வாரத்துக்கு ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதி போட ஆரம்பிச்சான். ஆனா நாதன் சொன்ன மாதிரியே ஆண்டிக்கு எந்த பதிலும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரல. அந்த வருஷம் ஏப்ரல் மாசம் சேஷன் சிறையில் இருந்த சில அதிகாரிகளுக்கு ஆண்டி டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாருக்கும் பண்ணான், வார்டனுக்கும் சேர்த்து. அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஜெயில இருந்த அதிகாரிகளும் ஆண்டிகிட்டே வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கும் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சான். மத்தவங்களோட கருப்பு பணம் எல்லாத்தையும் அவங்களுக்கு வெள்ளை பணமா மாத்தி கொடுத்தான். ஓகே, உங்க சிறைச்சாலையில கன்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா காசை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நாங்க தான் எல்லாத்துக்குமே காசு கொடுத்தோம். இதை நீங்க எழுதி போட்டு டாக்ஸை டிடக்ட் பண்ணிக்கலாமே. அதான் ஆன்டி ஒரே செகண்ட்ல முடிச்சிருவான். அந்த டைம்ல அவனுக்கு உதவி தேவைப்பட்டதுனால என்ன வேற பிஸி ஆக்கி விட்டான். ரெட், அந்த 1040 ஃபார்ம் கொஞ்சம் கொடுங்க. ஜெயிலுக்குள்ள மரப்பட்டறையில வேலை செஞ்ச என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஆபீசராவே ஆக்கிட்டான். ஆனா அப்பவும் இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு அவன் மறக்கவே இல்லை. ஆண்டி, ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த தாத்தாவால. நீ வெளியே இருந்து யாரும் வராம பாரு. நானே ஒரு என்னடா நடக்குது? ஒண்ணும் புரியல. உள்ள வந்து பார்த்தா கத்தியை வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. ப்ரூக், நாம இதை பேசி தீர்த்துக்குவோமே. தீர்த்துட்டு வேணா பேசலாம். பேசி தீர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ போ சொல்ற. இவனை கொல்லாம விட மாட்டான். எதுக்கு என்ன செஞ்சா உங்களை? என்னமோ செஞ்சா விடு. உங்களால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஹேவர்டுக்கும் தெரியும். என்ன சொல்ற ஹேவர்ட்? ஆமா, தெரியும் தெரியும். அப்படி இருந்தும் அவன் ஏன் ஒண்ணும் பண்ணல தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவர், அவனை காயப்படுத்த மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான். ஆமா, அதனால தானே. ஆமாமா, அதனால கத்திய கீழே போடுங்க. புரூக்ஸ் என்ன பாருங்க, கத்திய கீழே போடுங்க. புரூக்ஸ், தயவு செஞ்சு கத்திய கீழே போடுங்க. தேவையில்லாம அவன் உயிரை எடுக்காதீங்க. இவனை கொண்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? முதல்ல அவனை விடுங்க ப்ளீஸ். கத்திய கீழே போடுங்க, கீழே போடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் சரியாயிடும். இவன் சரியான அரைக்கிருப்பனா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. பேசாத, உன் உயிர் போகல. அவர் டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணி தொலைச்ச? ஆனா நான் ஒண்ணும் பண்ணலங்க. அவரை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்தாங்க. சந்தோஷமான விஷயத்த சொன்னா சிகரெட் கொடுப்பான்னு பார்த்தா தங்க இருக்கிறான். அதுக்கே இவ்வளவு கோவப்பட்டாருன்னு தெரியலையே. மூலமங்கி லூசா போனவன் எல்லாருமே இப்படிதான் கோவப்படுவானா? முதல்ல மரியாதை எல்லாம் பேசுறத நிறுத்து. ஆனா கொஞ்ச நேரத்துல அள்ளு கலண்டுடுச்சு இல்ல? அவர் பெரிய பருப்பு, நாங்க பயப்படுறோம். கேட்கல? அவர் அந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஏதோ என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியலனா கொலையா பண்ணுவான். அவர் இந்த ஜெயிலுக்குள்ள 50 வருஷமா இருந்துகிட்டு இருக்காரு. 50 வருஷம். அவருக்கு இது மட்டும் தான் தெரியும்.
இந்த ஜெயிலுக்குள்ள அவர் ஒரு முக்கியமானவர், அதோட படிச்ச மனுஷன். ஆனா வெளி உலகத்துக்கு அவர் யாரு, என்ன தெரியும் அவருக்கு? வீட்டுல இருக்கிற பெருசுங்களுக்கு முதியோர்லன்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா ஜெயிலே இருந்த இவருக்கு அந்த இடம் கூட கிடையாது. எங்க போவார் அவரு? நீங்க பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன? நான் அர்த்தத்தோட தான் பேசுறேன் ஃப்ளாய்ட். இந்த 4 செவத்தோட மகிமை உங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்களுக்கு தான் ஜெயில், பழகினவனுக்கு தான் கோயில். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருக்கு உலகம். அவர் வயசு வரைக்கும் தான் நமக்கு அதேதான். கடவுளே, நமக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. வந்தா என்ன பண்றது? எதுக்காக அவருக்கு இத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கணும்? அது ஒரு தலையெழுத்து. வாழ்க்கையை திருத்திக்க வந்தார், வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறார். என்ன செய்ய போறாரோ தெரியல. இதுக்கு மேல உன்னை என்னால பாத்துக்க முடியாது ஜாக். நீ தனியா தான் வாழணும். சுதந்திரமா போ, நீ போ. போயிட்டு நன்றி, வரேன். போயிட்டு வாங்க. நண்பர்களே, வெளி உலகம் இவ்வளவு வேகமா மாறி இருக்கும்னு என்னால நம்பவே முடியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரோட்ல எப்பவாவது ஒரு வண்டி போறத பார்த்திருக்கேன். ஆனா இப்போ போற வர வண்டிகளுக்கு நடுவில் பத்திரமா நாம போக வேண்டியிருக்கு. சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்த உலகம் இப்ப அவசர அவசரமா சுத்துற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உருண்டு போன காலம், கடந்து போன வாழ்க்கை, தொலைஞ்சு போன வயசு, இதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஜெயில இருந்து பரவல்ல வரவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேலையும் வீடும் கிடைக்கும். நான் உதவின்னு கேட்டதுனால ஜெயில் அதிகாரிக்கு எனக்கு இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்தாங்க. நானும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். நான் தங்கியிருந்த வீட்டு பக்கத்திலேயே எனக்கு வேலையும் கிடைச்சது. வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. 2 பேக்ல போட்டு கொடுங்க. போன தடவை ஒரு பேக்ல போட்டு கொடுத்தப்போ அருந்து கீழே விழுந்துருச்சு. அவங்க சொன்ன மாதிரி 2 கவர்ல போட்டு கொடுங்க. ஓகேவா தாத்தா? ஓகே. என் வயசுக்கு மரியாதை கொடுத்து என்னை திட்டாம அந்த மேனேஜர் வேலை வாங்கினார். எனக்கு வேலை முடிஞ்சதும் பார்க்ல போய் உட்கார்ந்து புறாக்களோட என்னுடைய நேரங்களை நான் செலவழிப்பேன். அதுலயும் ஒரு சுயநலம் உண்டு. நான் வளர்த்த ஜாக் என்னைக்காவது திரும்பி வரும், அது மூலமா என் தனிமை போகும்னு நினைச்சேன். ஆனா அது வரவே இல்லை. எங்க இருந்தாலும் அது நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். தனிமை என்னை துரத்த ஆரம்பிச்சுது. ராத்திரியில என்னால நிம்மதியா தூங்கக்கூட முடியல. கெட்ட கெட்ட கனவா வந்தது. தனிமையில இருக்கிறவனதான் பயம் துரத்துங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சில சமயம் நான் எங்க இருக்குங்கிறது கூட தெரியாம அதிர்ச்சியில பயந்து போயிருக்கேன். சில சமயம் அந்த மேனேஜரை துப்பாக்கியில போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா பாவம், அவன் தான் என்ன பண்ணுவான். என்னால இந்த வாழ்க்கைய வாழ முடியல. தொலைச்ச வாழ்க்கையை என்னால தேடவும் முடியல. பயத்துல வாடவும் முடியல. அவ்வளவுதான், கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நினைச்சதை நினைச்ச உடனே செய்ய முடியாத வயசு. எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றிக்க முடியல. இப்படியே எத்தனை நாள் தான் இயலாமையோட வாழ போறோம்.
யார் கண்ணு